இப்போ ஆண்டவர் வந்து கேட்க, நான் உனக்கு என்னப்பா செய்யணும் அப்படி கேட்டா, திடீர்னு வந்து கேட்டா என்ன சொல்லுவோம்? இப்படி திடீர்னு கேட்டா நாங்க என்ன சொல்றதுக்கு அப்படிவோம். ஆமென். இந்த பர்திமையோ வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறான். எல்லார்ட்டையும் கேட்டான். இயேசுவின் இடத்திலும் கேட்டான். எல்லாரிடத்திலும் கேட்டதை அல்ல, எல்லாரிடத்திலும் கேட்டது பிச்சை. இயேசுவின் இடத்துல கேட்டது பார்வை. நான் எல்லார்ட்டையும் கேட்டதை என் ஆண்டவர்கிட்ட கேட்க மாட்டேன். என் ஆண்டவர்கிட்ட கேட்கிறத நம்ம எல்லாரும் கேட்க வேண்டிய பிரதானமான காரியங்கள்ல ஒன்று உண்டு. ஆண்டவர்கிட்ட மட்டும் கேட்க வேண்டிய காரியங்கள்ல ஒன்று உண்டு. அதுதான், நான் பார்வையடைய வேண்டும். நான் பார்வையடைய வேண்டும். நீர் என்னை காண்கிற தேவன், என் கண்களை திறந்தருளும். வேதத்தின் அதிசயம் காணவே என் கண்களை திறந்தருளும். யாருக்கு பார்வை வேணும்? கரெக்ட், நார்மலா சொல்லுங்க. பிரசங்கம் நான் சொல்றேன். குருடர்களுக்கு. யாருக்கு பார்வை வேணும்? ஆண்டவர் சொல்லுகிறார், என் தாசனை அல்லாமல் குருடன் யார்? நாம பார்க்க வேண்டியதை பார்க்கிறது வரைக்கும் நாம குருடர்கள். என் வாழ்க்கையில நான் காண வேண்டியதை காணும் மட்டும் நான் குருடன். நான் பார்க்க வேண்டியதை பார்க்க வேண்டிய பிரகாரம் பார்க்கும் மட்டும் நான் யார் தெரியுமா? குருடன். தாவீது ஜெபித்தார், உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை காண என் கண்களை திறந்தருளும். வேதம் தெரியுது, எழுத்துக்கள் தெரியுது. ஆனா எனக்கு இதுவரை என்ன தெரியலன்னா, இதுல இருக்கிற அதிசயம் தெரியல. அப்போ இதுக்குள்ள என்ன இருக்கிறது? அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷம், ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையலையும் நான் உனக்கு எடுத்துக் கொடுப்பேன். அப்போ இதற்குள்ளே பொக்கிஷம் இருக்கிறது, இதற்குள்ளே புதையல் இருக்கிறது, இதற்குள்ளே அதிசயம் இருக்கிறது, இதற்குள்ளே எனக்கான எதிர்காலம் இருக்கிறது, எனக்கு வேண்டிய எல்லாம் இதற்குள்ளே இருக்கிறது. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய்? நான் பார்வையடைய வேண்டும். இந்த மாலை வேளையில எத்தனை பேர் கேட்க போறீங்க? நான் பார்வையடைய வேண்டும், என் கண்களை திறந்தருளும். ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், நம்முடைய வாக்கின் மேல் நோக்கமாகி என் கண்கள் பூத்து போகிறது. எனக்கு கண்ணு வலிக்கு ஆண்டவரே பைபிள் பார்த்து. ஏன்பா கண்ணு வலிக்கு? நான் இன்னும் அதிசயத்தை பார்க்கல. இன்னைக்கு எனக்கு ஒரு மிராக்கிள் நீங்க காட்ட மாட்டேங்கிறீங்க. நம்முடைய வாக்கின் மேல் நோக்கமாகி என் கண்கள் பூத்து போகிறது. நம்ம எல்லாரும் பார்க்கிறோம். இயேசு சீஷர்களை பார்த்து சொன்னார், உங்கள் கண்கள் காண்கிறதினாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதினாலும் அவைகள் பாக்கியம் உள்ளவைகள். நீங்கள் காண்கிறதை காணும் கண்கள் பாக்கியம் உள்ளவைகள் என்று தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட சீஷர்களை பார்த்து இயேசு சொன்னார். இயேசுவை சுற்றி இருந்தது 12 பேர் மட்டுமல்ல, 5000 புருஷர்கள் இருந்தார்கள். ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்க கூட்டம் இயேசுவை சுற்றி இருந்தது. ஆனாலும் மற்றவர்களுக்கு தெரியாதது இந்த 12 பேர் கண்ணுக்கு தெரியுது. இந்த கண்கள் பாக்கியம் உள்ளவைகள். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய்? கண்களை திறந்தருளும். என் கண்களை திறந்தருளும். என் கண்களை திறந்தருளும். என் கண்களை திறந்தருளும். என்னுடைய லைஃப்ல நான் பார்க்க வேண்டியதை இதுவரை பார்க்கலன்னா நான்
குருடனே. எனக்கான பாதை இன்னும் தெரியவில்லை என்றால் நான் குருடனே. எனக்கான நன்மை இன்னும் என் கண்ணுக்கு தெரியலன்னா நான் குருடனே. என் எதிர்காலம் இன்னும் கேள்விக்குறியா இருக்குமானால் நான் குருடனே. இந்த மாலை வேளையில என் ஆண்டவர் கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய்? எத்தனை பேர் சத்தமிட்டு சொல்ல போறீங்க, நான் பார்வை அடைய வேண்டும்? ஹல்லேலூயா. எசேக்கியேல் இடத்துல ஆண்டவருடைய வார்த்தை உண்டானது. உண்டாகி கர்த்தர் சொன்னார், மனுபுத்திரன், எசேக்கியேல் 12:2, மனுபுத்திரனே, நீ கலக வீட்டாரின் நடுவிலே தங்கி இருக்கிறாய். காணும்படி அவர்களுக்கு கண்கள் இருந்தாலும் காணாமற் போகிறார்கள், கேட்கும்படி அவர்களுக்கு காதுகள் இருந்தாலும் கேளாமற் போகிறார்கள். இதனால அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, 27வது வசனத்தை வாசிங்க. 27 அதே 12. மனுபுத்திரனே, இதோ இஸ்ரவேல் வம்சத்தார் இவன் காண்கிற தரிசனம் நிறைவேற, இதெல்லாம் நிறைவேற நிறைய நாளாகும், தூரமாய் இருக்கிற காலங்களை குறித்து இவன் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான் என்கிறார்கள். அடுத்த வசனம், ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி எல்லாரும் சொல்லுங்க, ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும். அப்ப யாரு இதெல்லாம் இப்போ நடக்காதுன்னு சொல்றாங்க தெரியுமா? பார்வை இல்லாதவங்க. இதெல்லாம் இவங்க மாசம் மாசம் வாக்குத்தத்தம் தந்துட்டு தான் இருப்பாங்க. வருஷம் இரக்கம் செய்ய வர கூட்டம் நடத்திட்டு தான் இருப்பாங்க. யாரு சொல்றாங்க? கண்கள் இருந்தும் காணும்படிக்கு அவர்கள் கண்கள் இருந்தாலும் காண வேண்டிய பிரகாரம் காணவில்லை என்றால் நானும் சொல்லுவேன், இதெல்லாம் என் வாழ்க்கையில் எங்க நடக்க போகுது, இதெல்லாம் என் வாழ்க்கையில் எங்க நடக்க போகிறது. ஆனால் கண்கள் திறக்கப்பட்டால் நான் சொல்லுவேன், கர்த்தருடைய வார்த்தைகளில் ஒன்றாகிலும் தாமதிப்பதில்லை. எல்லாம் ஹல்லேலூயா. நம்ம கலக வீட்டாரின் நடுவில் இருக்கிறது போல சூழ்நிலையில் இருக்கலாம். என்ன நீ வார்த்தையை பிடிச்சிட்டே இருக்கிற? 2023 இதுதானே சொன்ன. 2024 ஆகி 2024 பாதி வந்துட்டே, இன்னும் மீதி தானே இருக்கிறது. ஆமே. கண்கள் இருந்தும் காணாமல் போகிறவங்க சொல்லுவாங்க, இதெல்லாம் நிறைய நாள் ஆகும், இதெல்லாம் தரிசனமா, அதெல்லாம் என்னைக்கு நடக்க போகிறது? என் கண்கள் திறக்கப்பட்டால் நான் சொல்லுவேன், ஆமே, எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று என் தேவனிடத்தில் நான் நம்பிக்கையா இருக்கிறேன். எனவேதான் சபைக்கு எழுதும் போது அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு ஆவியானவர் எழுதுகிறார், அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். எபேசியர் 1:19 பிரகாசம் உள்ள மனக்கண்கள். ஏனென்றால் இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் என்ன செய்கிறான்? மனதை குருடாக்கி இருக்கிறான் என்று 2 கொரிந்தியர் 4:4 சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிற, தேவன் பேரில் நம்பிக்கை வைத்து ஒருவன் வாழும் போது அவனுக்கு என்ன தேவைன்னா அந்த பார்வை, அந்த விஷன் தேவை. சத்துரு கையில சிம்சோன் மாட்டுனதும் முதல்ல அவன் ஸ்ட்ரெங்த்ல கை வச்சான், செகண்ட் அவன் விஷன்ல கை வச்சான். இவன் பார்த்திடக்கூடாது. ஒரு தேவ பிள்ளை வாழ்க்கையில சத்துரு முதல்ல கை வைக்கிறது அவனுக்கு எது பலம்? ஜெபம் பலமா? வெட்டு. அவனுடைய விசுவாசம் பலமா? அதை வெட்டு. அவனுடைய பரிசுத்தம் அவனுக்கு பலமா இருக்குதா? வெட்டு. அடுத்து அவன் எங்க கை வைக்கிறான் தெரியுமா? விஷன்ல. இவன் பார்த்திடக்கூடாது. இன்னைக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அநேகருடைய மனதை இப்படிதான் பல கண்ணிகளை வைத்து பிடித்து குருடாக்கி வைத்ததுனால சர்ச்சுக்கு புறப்பட்டு வரோம், வாக்குத்தத்தம் வரும்போது எல்லாரும் கை தட்டும் போது கை தட்டுறோம். ஆனா மனசு சொல்லுது, இதெல்லாம் இப்போ சாத்தியமே இல்லை. இப்படிதான் சகரியா என்கிற தேவ மனிதர்
அவருடைய முறைமையின்படி மகா பரிசுத்த ஸ்தலத்திலே ஆராதனை நடத்தி கொண்டிருக்கும் போது திடீரென்று ஒரு தூதன் வந்து நிற்கிறான். இவருக்கு பயம் வந்துட்டு. ஆண்டவர் வந்து அமைதியா இருப்பார், ஆனா செய்ய ஆரம்பிச்சுட்டாருன்னா எல்லாம் திடீர் நடக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் என்ன உனக்கு ஒன்னும் செய்யலையான்னு கேட்டா கொஞ்சம் இருக்கிறார். அவரு செய்ய ஆரம்பிச்சிட்டார்னா பைபிள் அப்படித்தானங்க இருக்கு. தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்தில் அவர் நீடிய பொறுமையாய் இருந்து, அடுத்த வார்த்தை, சீக்கிரத்தில் நியாயம் செய்வார். ஏன்னா என் ஆண்டவருக்கு ஒண்ணு செய்யறதுக்கு டைம் ஆகாது, செய்ய டைம் வரணும். செய்யறதுக்கு டைம் ஆகாது, ஆனா செய்ய வேண்டிய டைம் அது வரைக்கும் அவர் இப்படியே இருப்பார். கடல் அடித்தாலும் காற்று கொந்தளித்தாலும் கப்பலின் பின்னணியத்தில், கப்பலின் பின்னணி நித்திரை செய்திடும் இயேசு நம்மோடுண்டு கவலையே எக்காலத்தும் நம்பிடுவோம். திக்கற்ற மக்களின் மறைவிடம் பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே. ஹalleluya. அவன் மனதை குருடாக்குவான். இதெல்லாம் நடக்காது பிரியமானவர்களே. நீங்க ஆரம்பத்தில் வார்த்தையை கேட்கும் போது உங்களுக்குள்ள இருந்த நம்பிக்கை, உங்களுக்குள்ள இருந்த விசுவாசம், உங்களுக்குள்ள இருந்த அந்த முழு நிச்சயம் இன்னைக்கு இருக்குதா? ஏன் இல்லை? ஒருத்தங்களுடைய பார்வை எப்பொழுது மங்கும்? கரெக்டா சொல்றீங்க, 100 மார்க். எப்போ மங்கும்? வயசாக 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 மங்கும். ஆண்டவருடைய சமூகத்தில் நமக்கு வயசாக கூடாது. ஆமென். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபர்களும் சோர்ந்து போவாங்க. ஆனா கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து. காலேப் சொல்றாரு, அன்று இருந்த பலம், என்னைக்கு இருந்த பலம்? 40 வயசுல இருந்த பலம் இன்னைக்கு 85. அன்னைக்கு இருந்த பலம் இன்னைக்கும் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிராகாரங்களில் செழித்திருப்பார்கள். அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமா இருப்பார்கள். எனக்கு அன்னைக்கு விசுவாசம் இருந்துச்சு, இன்னைக்கு இல்லைன்னா என் பார்வை மங்கி இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய்? நான் பார்வை அடைய வேண்டும்.